விருச்சிக ராசி செவ்வாயை அதிபதியாக கொண்ட ஒரு ராசி தான் இந்த விருச்சிக ராசி. மேலுமே இந்த ராசிக்காரை பொறுத்த வரைக்குமே கோபம் இருக்கும் இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு சொல்லுக்கு சொந்தக்காரு அப்படின்னா இந்த விருச்சிக ராசிக்காரர் சொல்லலாம். அதாவது விருச்சிக ராசி அப்படிங்கிறது சந்திரன் நீசமாகக்கூடிய ஒரு ராசி, செவ்வாயை ஆட்சியாக இருக்கக்கூடிய ஒரு ராசி. மேலுமே இந்த ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பயமோ சந்தேகமோ வெளியே பார்க்குறவங்களுக்கு வேணால் அது முரட்டுத்தனமாக தெரியும். ஆனால் அன்பு செலுத்துவதிலும் சரி, பகையை பாராட்டுவதிலும் சரி உச்சத்துக்கே போகக்கூடிய ஒரு ராசி தாங்க இந்த ராசி, விருச்சிக ராசிக்காரரு. மேலுமே இந்த ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு நாட்கள்லாம் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க, இந்த ஆணி மாதம் எந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைச்சிருக்கு, எந்த விஷயம்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயமாக அமைச்சிருக்கு, உங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் என்ன. இந்த விருச்சிக ராசி அப்படிங்கிறது ஒரு நீர் ராசி அப்படிங்கிறதுனால இவங்களோட மனமுமே கடல் நீரை போல ஆழமாக மர்மங்கள் நிறைந்ததாக இருக்குமா. அதாவது அமைதியாக இருப்பாங்க, திடீர்னு உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு மற்ற ராசிக்காரோட மன அழுத்தமும் சரி, ஒரு குழப்பமும் சரி இவங்களுக்கு அதிகம்னே சொல்லலாம். அதே நேரத்தில் இவங்களை பொறுத்த வரைக்குமே போட்டிகளில் ஒரு கண்டிப்பாக நமக்கான வெற்றி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தன்னம்பிக்கை அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அதே நேரத்தில் தற்பெருமையும் கொண்டவங்க. அதே நேரத்தில் இவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே விருச்சிக ராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு விருச்சிக ராசிக்காரரோட நல்ல பழகுவது ஒரு சூப்பர் தான். இருந்தால் கூட இவங்ககிட்ட பழகும்போது விருச்சிக ராசிக்கார அன்பர்கள் கத்தி மீது நடப்பது போன்று தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா சின்ன விஷயங்களுக்காக கூட அதிகமாக கோவிச்சுப்பாங்க. அதே நேரத்தில் பேசாமல் கூட இருந்துருவாங்க. ஆனால் அல்லது வேண்டவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விலகிடுவாங்க. இவங்களுடைய பேச்சும் சரி, ஏச்சும் சரி ஒரு தேல் கொடுக்கு போல் சுருக்கு அப்படின்னு சொல்லி வார்த்தையால் பேசுவாங்க. நண்பர் மற்றும் மற்ற ஆட்களோட மனதில் சீக்கிரமாகவே காயப்படுத்தக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, இவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் எப்படி அமைஞ்சிருக்கு, எந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எந்த விஷயத்தில் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது விரிவாக பார்க்கலாம். உங்களுக்கு உண்டான பரிகாரங்களையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப் போகிறது. அதாவது உச்சப்பெற்ற குருவின் பார்வை உங்களோட ராசியில் விழுகிறதுனால வாழ்க்கையில் பல துறைகளில் முன்னேற்றத்திற்கான கதவுகள் திறக்கப்படுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதிர்ஷ்டமும் முன்னேற்றமும் உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோமா, இது நாள் வரைக்குமே தடைகள் தாமதங்களை சந்தித்து வந்தவங்களுக்கு இனி சாதகமான மாற்றங்கள் ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது மாதத்தோட முதல் 20 நாட்கள் செவ்வாய் வலிமையாக இருக்கிறதுனால எதிர்பாராத அதிர்ஷ்டம் மற்றும் வெற்றிகள் கிடைக்க நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. தொழில் மற்றும் வியாபாரம் வேலை வாய்ப்புகளில் நல்ல ஒரு புதிய முன்னேற்றங்கள் காணப்படும் வகையில் தான் அமைச்சிருக்கு. பொருளாதார வளர்ச்சி இருக்குமான்னு கேட்டோமா, இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதாவது வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள், உயர்ந்த சம்பள வாய்ப்புகள், சமூக வலைதளங்கள் மூலமாக உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்க நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். மேலுமே கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை நிலவக்கூடிய அற்புதமான காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. குழந்தைகள் தொடர்பான கவலைகளும் குறையக்கூடும். மேலுமே உங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க ஆரம்பிக்கும். வெளிநாட்டு யோகம் இருக்குமான்னு கேட்டால் வெளிநாட்டில் படிப்பு அல்லது வேலைக்கான வாய்ப்புகள் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மேலுமே வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு சொத்து வாங்கக்கூடிய அமைப்புமே இருக்குது. கடந்த சில ஆண்டுகளாகவே இருந்து வந்த சவால்களை கடந்து ஒரு புதிய உயரத்தை அடையக்கூடிய அற்புதமான காலகட்டமாக தான் நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைச்சிருக்கு. சரி, இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. விருச்சகம் ராசி விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு, மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஆணி மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு யோகமான மாதமாக தான் அமைச்சிருக்கு. ஏன் அப்படின்னமா புத்திரகாரகனான குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்களோட ராசியை பார்க்கறதுனால இது வரைக்குமே இருந்து வந்த நெருக்கடிகள் இல்லாமல் போக ஆரம்பிக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய வேலைகள் ஒவ்வொன்றிலுமே நல்ல வெற்றி கொடுக்கும். உங்களோட செல்வாக்கும் சரி அந்தஸ்தும் உயரும் வகையில் தான் அமைச்சிருக்கு. நீண்ட நாளாகவே முயற்சி செய்து நடைபெறாத வேலைகள் எல்லாமே முடிவிற்கு வரும். மேலுமே திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு வரன் அமையக்கூடிய அற்புதமான அமைப்பெல்லாம் இருக்குது. வேலைக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் நல்ல வெற்றியை கொடுக்கும். பணியாளர்கள் தங்களுக்கு மேலானவங்களோட இந்த டைமில் பாராட்ட வாங்குவீங்க. அதே நேரத்தில் உடல்நிலையில் ஏற்பட்டிருந்த பாதிப்பு விலக ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் கடன் சுமை விலக ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சுய தொழில் செஞ்சு வரவங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். அதே நேரத்தில் வியாபாரத்தை விரிவு செய்யக்கூடிய முயற்சி நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். கேட்ட இடத்துலையுமே இருந்து உங்களுக்கு உதவிகள் கிடைக்க ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத இடமாற்றம், பதவி உயர்வு இதெல்லாமே கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு
புதிய பொறுப்பு கிடைக்கக்கூடிய அற்புதமான அமைப்பெல்லாம் இருக்குது. அதாவது ஜூன் 19 வரைக்குமே ராசிநாதன் செவ்வாய் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால புதிய இடம் வாங்குறது, வீடு வாங்குறது முயற்சி நல்ல வெற்றியை கொடுத்துருக்கும். இழுபறியாக இருந்து வந்த வழக்கு முடிவிற்கு வரக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே குடும்பத்தில் பொறுப்பு அதிகரிக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையுமே உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மரியாதையுமே அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். விவசாயத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்க ஆரம்பிக்கும். மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் படிப்பில் ரொம்ப அக்கறை அதிகமாகவே இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டம் தான் உங்களுக்கு அமையணும் அப்படின்னு நினச்சிங்களா, செவ்வாயை அதிபதியாக கொண்டிருக்கிறதுனால திருச்செந்தூர் முருகனை வழிபட உங்களுக்கு வாழ்க்கையில் பல நன்மைகள் ஏற்பட ஆரம்பிக்கும். அடுத்ததாக விருச்சகம் ராசி அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் கொண்ட உங்களுக்கு இந்த ஆனி மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாக தான் அமைஞ்சிருக்கு. அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கர்மகாரகன் சனி பகவான் சஞ்சாரத்தினாலும் பாக்கிய குருவோட பார்வை சனி பகவானுக்கு ஏற்படுவதனாலும் குடும்பத்தில் ஒரு சுபிட்சமான நிலைகள் இருக்கும். மனதில் ஏற்பட்டிருந்த குழப்பங்கள் விலக ஆரம்பிக்கும். குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் உயர்கல்வி முயற்சி நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். சில பேர்த்துக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரம் தொழிலில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்க ஆரம்பிக்கும். மேலுமே நீண்ட நாட்களாகவே இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் நல்ல முடிவிற்கு வர ஆரம்பிக்கும். உறவினரோடு ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் விலகும். திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கான தகுதியான வரன்கள் கிடைக்க நிறையவே சான்சஸ் இருக்குது. வேலைக்காக முயற்சி செஞ்சு வரக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கவும் இந்த டைமில் வாய்ப்பு இருக்குது. வேலையில் இருக்கிறவங்களுக்கு இது வரைக்குமே நீண்ட நாளாகவே நெருக்கடிகள் இருந்தது எல்லாமே நீங்க ஆரம்பிக்கும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு பதவி கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. பெரிய நிறுவனங்கள் நடத்தி வரவங்களுக்கு பணியாளர்களோட ஒத்துழைப்பு அதிகமாகவே உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நல்ல வருமானமும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. மேலுமே ஜூலை 8 முதல் அஷ்டம புதன் வக்கர நிவர்த்தி அடைவதனால பணப்புழக்கம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். பொருளாதார நிலையுமே உயர ஆரம்பிக்கும். புதிய இடம் வாங்குறது, வீடு வாங்குறது இந்த மாதிரியான முயற்சிலாம் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே வியாபாரிகளுக்கும் சரி கலைஞர்களுக்கும் நீங்கள் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளாகவே ஏற்பட்டிருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நிம்மதி கிடைக்கும். பொண்ணும் பொருளும் சேரக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு அமைச்சிருக்கு. அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு அமைச்சிருக்கு. பொண்ணும் பொருளும் சேரும். வசதி வாய்ப்பு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு படிப்பின் மேலும் ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் என்ன வேணும் அப்படின்னு நினச்சிங்களா, தொடர்ந்து பைரவரை வழிபட சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். உங்களோட வாழ்க்கையில் பல நன்மைகள் ஏற்பட ஆரம்பிக்கும். அடுத்ததாக விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு, கேட்டையில் பிறந்தவங்க கோட்டை கட்டி வாழ்வாங்க அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி வெற்றி படிக்கட்டில் கால் வைத்து கொடுக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஆனி மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாக தான் அமைஞ்சிருக்கு. அதாவது ஜூலை 8 வரைக்குமே புதன் வக்கரமாக சஞ்சரித்தினாலும் பாக்கிய குருவால் உங்களோட முயற்சி நல்ல வெற்றியை கொடுக்கும். ஜூலை 8 முதல் புதன் வக்கர நிவர்த்தி அடைகிறதுனால தடைப்பட்ட வேலைகள் நடக்க ஆரம்பிக்கும். எதிர்பார்த்த பணவரவுமே கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே நீண்ட நாளாகவே இருந்து வந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும். வியாபாரம் தொழிலில் லாபம் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். வேலையிலுமே ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவிற்கு வரக்கூடிய ஒரு சூழல்கள் தான் உங்களுக்கு அமைச்சிருக்கு. அதே நேரத்தில் ஜூலை 6 வரைக்குமே சப்தமாதிபதி சுக்கிரன் பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலைகள் உயர ஆரம்பிக்கும். தடைப்பட்ட வேலைகள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். ஆடை ஆபரண சேர்க்கையுமே இருக்குது. குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் ஒரு நிம்மதியான சூழல் இருக்கும். அதே நேரத்தில் ஜூன் 19 முதல் ராசிநாதன் செவ்வாய் உங்களோட ராசியை பார்க்கறதுனால உடல்நிலையில் ஏற்பட்டிருந்த பாதிப்பு விலகும். உங்களிடம் இருந்து வந்த ஒரு மந்த நிலையாக இருந்திருக்கு இல்லையா, ஒரு சோம்பேறித்தனம் அதெல்லாம் மாற ஆரம்பிக்கும். எப்பவுமே ஒரு சுறுசுறுப்பாக செயல்பட்டு நினைத்தது எல்லாமே சாதிப்பீங்க. சொந்தம் இடம் வாங்குறது, வீடு வாங்குறது இதெல்லாமே முயற்சி வெற்றி கொடுக்கும். அப்படின்னா கூட உங்களோட ஜீவனாதிபதி சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் மாதம் முழுவதுமே சஞ்சரிக்கிறதுனால உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலையில் அக்கறையாக நடந்து கொள்வது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னா தவறுகள் நேராத வகையில் நடந்து கொள்வது இந்த நேரத்தில் முக்கியம். வியாபாரிகள் கணக்கு வழக்குகளை சரியாக வைத்துக்கொள்வது ரொம்பவே நல்லது. மேலுமே சுகஸ்தானத்தில் யோகக்காரகன் ராகு சஞ்சரிக்கிறதுனால உங்களோட எதிர்பார்ப்பு நிறைவேறும். நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாக நிறையவே இந்த காலகட்டத்தில் வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு.
சில பேர்த்துக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மாணவர்களுக்கு படிப்பின் மீது ரொம்ப அக்கறை அதிகரிக்கும் வகையில் தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் உங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்களா, செவ்வாயை அதிபதியை கொண்டதுனால முருகன் வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க. அபிராமியை வழிபட எடுத்த வேலைகள் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். என்ன விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த ஆணி மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பாருங்கள் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது விருச்சிக ராசி நேயர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மேலுமே உங்களுடைய ராசி என்ன, உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய குலதெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஆல்வேஸ் தேங்க்யூ.